டிரைவரா போறாங்க, ஷாப் கீப்பரா போறாங்க, இப்பெல்லாம் போய் இருக்கிறாங்கல்ல. இவ்வளவு குடும்ப சொந்த பந்தம் இருந்தா அனாதையாக அங்க போய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தன் குடும்பத்துக்கு பொருளாதாரம் திரட்டணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியும் பிள்ளையும் பிரிஞ்சாங்க. எதுக்காக? அல்லாவுக்காக. அல்லாஹ் அல்லாஹ்ன்றியே நீ பிரிஞ்சிருப்பியா? வயசான காலத்துல பிள்ளையே இல்லாத காலத்துல அல்லாஹ் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையும் மனைவியும் பாலைவனத்தை விட்டுட்டுவான்னு கட்டளையிடுறா. இப்ராஹிம் நபி செய்யறாங்கன்னு பார்த்தா செஞ்சாங்க. உலகத்துக்காக வேண்டி எவ்வளவு தியாகம், எவ்வளவு நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். மறுமைக்காக செய்யறோமா? இந்த உலகத்துக்காக உழைத்த உழைப்பில் மறுமைக்காக எந்த அளவுக்கு நாம் உழைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு ஆண் போறாருங்க, பள்ளிவாசலுக்காக வேலை செய்யறாரு, மார்க்கத்துக்காக வேலை செய்யறாரு. பெண்கள் கேட்பாங்க, உன்னை விட்டு ஆள் கிடையாதா? நீதான் பள்ளிவாசல் போகணுமான்னு கேட்பாங்க. இதே கடையில போய் உட்காந்துருக்க கேட்போமா? கடை உட்கார்ந்து இருக்கிற, சம்பாத்தியம் உட்கார்ந்து இருக்கிற, நீ வெளிநாடு கூட போங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், இங்க இருந்துக்கிறேன், உங்களை இல்லாம நான் பிரிஞ்சுக்கிறேன், உங்களோட இருக்கிற அந்த அனுபவம், அந்த சந்தோஷம் இல்லாட்டி பரவாயில்ல. பொருளாதாரத்துக்காக தியாகம் வரும், அல்லாஹ்வுக்காக வருமா? மறுமைக்காக கணவர் உழைக்கிறாருன்னா அதை ஆதரிக்கிற மனைவிமார்கள் எத்தனை பேர்? ஆனால் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஆதரித்தார்கள். அல்லாஹ் விட்டுட்டு சொன்ன போங்க, என்னை விட்டுட்டு போயிட்டே நீங்க மாட்டுக்கு அல்லாஹ் சொன்னா அந்த கட்டளை செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் என்ன பாத்துக்குவான், அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பிரிவை ஏற்றுக்கொண்டார்களே, அப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது? கணவர் மார்க்க வேலைகள் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விற்காக உழைக்கின்ற பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் சம்பாதித்தா கூட இந்த உலகத்தோட அழிஞ்சிரும். அவருக்கு மறுமைக்காக உழைக்கிற உழைப்பு அல்லாஹ் நிரந்தர வாழ்க்கையில ஒரு சொர்க்கத்தில் வைக்க போறதுக்காக அவர் வேலை பார்க்கிற சந்தோஷம் எனக்கு மன நிம்மதி அப்படின்னு நினைப்போமா?